நம்ம இன்றைக்கி டேஸ்டியான மலாய் கோஃப்தா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் அளவு சீஸ், அதையும் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கேஷ்யூவும் ரைசன்ஸும் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த சீஸ் எல்லாமே வந்துட்டு மாவோட நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு உருண்டை உருட்டுற அளவு ஒரு மாவு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதம் கிடைச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து சப்போஸ் உருண்டை சரியாக வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயில் இல்லாட்டி வாட்டர் வந்து உங்கள் ஃபிங்கரை டிப் பண்ணிட்டு நீங்கள் பால்ஸ் உருட்டினீங்க அப்படின்னா பால் வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போது நம்மக்கிட்ட இருந்த எல்லா மாவையுமே பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு எல்லா பக்கமுமே வெந்து வரும். உள்ளே மட்டும் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேகாமல் போயிடும். உருளைக்கிழங்கு அந்த சீஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இது கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லா பால்ஸையுமே சேர்த்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அகலமான பாத்திரம்னா ஒரே பேட்சில் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பால்ஸையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இதில் வந்து எவ்வளோ கிடச்சிது அந்த மீடியம் சைஸில் அப்படின்னா ஒரு 20 பால்ஸ் கிட்ட கிடச்சிது. மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு சீஸ் வச்சு பண்ணதில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி எல்லாமே சாஃப்ட் ஆகணும், அந்தளவு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு 10 கேஷ்யூ அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போது இது வந்துட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு க்யூப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் பட்டர்லாம் உருகி எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரேவி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம இப்போது ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த கிரேவியோட இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவு க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கிரேவியும் க்ரீமும் வந்துட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சிருந்தோம் இல்லையா, அதுலேயே இருந்து ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது இது வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள் கிரேவி எந்த அளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது இது வந்து ரொம்ப சூப்பராகவே நல்லா க்ரீமியாக திக்கான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. செக் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க மலாய் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இதில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இல்லைன்னா மலாய் வந்து நீங்கள் ரொம்ப ஊறிடும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இது கூடவே நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மட்டும் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக கிண்டாதீங்க, கிண்டிங்கன்னா மலாய் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மலாய் குஃப்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.